இயற்கையாக மருந்து கொடுத்தா கூட ஓரளவு சளியை மோஷன் மூலியமாவோ சம்திங் எப்படியோ வெளியேற்றிடும். ஆனால் அந்த ரசாயன கலந்த மருந்து கொடுத்ததுனால என்ன பண்ணுதுன்னா அந்த கழிவை வந்து ஒரு ஃபார்மாக மாற்றி உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. அந்த கழிவு ஏன்னா கழிவுகள் வந்து தன்மை வந்து மாறக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஃபார்மாக வச்சுக்கிட்டனால அப்புறம் அடுத்தடுத்து ஒரு வருஷம் கொஞ்ச நாள் ஒன்றும் தெரியாது, மாத்திரை போட்டே இருப்பாங்க, சம்திங் ஏதோ ஒரு வருஷம் தெரியாது, அப்புறம் மறுபடியும் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு 10-20 வருஷம் போயிட்டே இருப்பாங்க பேசிட்டு. ஆனாலும் உடம்பு கேட்கும் என்னதான் பண்ணாலும். உதாரணத்துக்கு நம்ம வந்து யூரின் எனக்கு வர மாதிரி இருக்குதுன்னா நம்ம சரி இப்போலாம் ஒரு பஸ்ஸில் போகிறோம் சம்திங் இல்லை இப்போல்லாம் இருக்காங்க சரி இல்லைன்னா இடம்ல கூட்டமாக இருக்குது எதுவும் போக முடியல அப்படின்னு நம்ம அடக்கிட்டா ஒரு சில நேரம் யூரினே வராது தெரியுங்களா? என்ன எங்கே போச்சு யூரின்? நீங்கள் வந்து நல்லா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல சரி போட வேணாம் அடக்கிட்டா யூரின் வராது. என்னடா ஒரு சென்சேஷன் உங்களுக்கு வந்தது, அந்த யூரின் வர மாதிரி இருந்தது, அது என்னடா போச்சுன்னா உடம்பு என்ன பண்ணிக்கணும் சரி இப்போதைக்கு நம்மளை வெளியாடுற மாதிரி தெரில தர்றா இப்போதைக்கு இப்போ சப்போஸ் வந்து அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு எடுத்து ஏதோ ஒரு இடத்துல போயிடும். யூரின் வந்து பெருக்குள்ள போயிடும். உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு ஆயாவோ வேற மாதிரி வந்து ஒரு மலமாகவும் உங்களுக்கு வந்து வெளியே தள்ளிடும். அது வந்து வேற ஃபார்முக்கு மாறுது. நீங்கள் யூரின் தொடச்சா அடக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆக்டிவிட்டி ரொம்ப நாளாக 9 மாதம் 9 வருஷம் போயிட்டே இருந்தால் அவங்க கல் வந்து இது வந்து கல் வரதுக்கு ஒரு காரணம் தான், பல காரணங்கள் இருக்குது. நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கழிவுகள் வந்து தன்னுடைய தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடக்கும் போது அதை கட்டுப்படுத்தும் போது இப்போ வந்து நான் வந்து இயற்கையாக அடக்கிறதுக்கு இந்த யூரின் அடக்கிறது சொல்லிட்டேன். இதே மலத்துக்கும் போடணும். மழை அடக்கும்போது வேற ஃபார்மாக மாறி கம்ப்ரஸ் ஆகி ஏதோ ஒன்று போய் உட்காந்துவோம். இந்த மாதிரி நம்ம பண்ண சின்ன சின்ன தவறுகள் தான் பின்னாடி ஒரு உறுப்பு இங்கே எங்கேயோ கட்டி ஃபார்மாக இருக்குது, உள்ள கட்டி ஃபார்ம் ஆகுங்க, இந்த பித்தப்பை எடுக்கணுங்க, அப்புறம் பெருமை இதெல்லாம் சொல்லுவோம் அந்த அப்பண்டிக்ஸ் சொல்லுவாங்க அதை எடுக்கணுங்க. அப்பண்டிக்ஸ் அந்த கழிவுகளை தொடர்ச்சியாக வெளியேற்றிட்டு இருக்கிற ஒரு உறுப்பு, உதவுற உறுப்பு. அதெல்லாம் நம்ம வந்து ஏன்னா நம்ம ரசாயன மருத்துவம் நிறைய எடுத்துக்கிறதுனால அது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். நம்மளாம் வந்து எடுத்துக்கணும் சரி ஓகே கட் பண்ணி எடுத்துறோம். அதனால தான் நமக்கு தொடர்ச்சி நம்ம என்னன்னா நம்ம பிரச்சனை இருந்தாலும் அந்த டைம்ல வேணும்பா ரிலீஃப் ஆகிடும்பா அப்படின்ட்டு நினைக்கிறோம். அதனால தான் நம்ம அதை எடுத்துக்கணும். நம்ம பர்மனன்ட் சொல்யூஷன் அதுக்கு மூல காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். புரியுதுங்களா? நம்மளுக்கு வந்து தற்காலிக தீர்வு மட்டும் போது இப்போ எலெக்ஷன்ல வந்து எனக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்கப்பா அது நான் போது எனக்கு கொடுத்துன்னு போறோம்ல அதே மாதிரி தான் உங்க பிரச்சனை இப்போதைக்கு சால்வ் பண்றாங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்து சால்வ் பண்றாங்க. ஆனா எவன் மேலே நல்லது செய்யறான் அதெல்லாம் நம்ம எவன் பாக்குறோம். மூல ஃபியூச்சர்லயும் வந்து நல்லா இருக்கும் எவன் பாக்குறான். எனக்கு இப்ப தக்காளி அதே மாதிரி தான் எனக்கு வந்து என் உடம்பு வந்து ஃபியூச்சர்ல நம்ம 1 வருஷம் வாழணும். இப்பயே தக்காளி தீர்வா இருந்துட்டு போறேன். இதான் பலரோட மைண்ட் செட்டா இருக்கு. அது வந்து அவங்க நான் குறை சொல்லல. ஓகேவா? சரி அது அவங்களோட நிலை, அது அவங்க அப்படியே எடுத்துட்டு போனோம். நம்ம குறை சொல்லி இப்ப நம்ம இது எதுக்காக சொல்லிட்டு போனோம்னா இந்த கல்லீரல் இருக்குல்ல, கல்லீரலோட வெளியுறுப்பு வந்து கண். ஓகே மறுபடியும் மனசுல வருவோம். கண் இதயத்தோட வெளியுறுப்பு ஆகு. இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது எதுக்காகனா இந்த வெளியுறுப்புகள்லாம் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கணும் நம்ம பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அல்டிமேட்டா நீங்க வந்து அதுக்கான உணவு எடுத்துக்க போறீங்க ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து இருக்கு. என்னென்ன இருக்கும் நெட்ல கூட இருக்கு சம்திங் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதை வச்சு எந்தெந்த உணவுகளை கொடுத்தா சரியா பண்ணணுன்றதை வச்சு கூட சரி பண்ணிடும். உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றது ஒரு இயற்கை மருத்துவ ஆலோசனை. இயற்கை மருத்துவம்ன்றது சித்தா இது எல்லாமே நேச்சுரல் மெடிசன்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் எதுவும் உண்டு பண்ணாது. ஓகேவா? நேச்சுரல் மெடிசன்ல சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. அதனால நேச்சுரல் மெடிசன் நம்ம போறது நல்லது. இந்த உறுப்புலாம் நீங்க ப்ராப்ளமா இருக்குன்றத முடிவு பண்ணுவது. இன்னொன்று நீங்க ஆரம்பத்திலே போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நேச்சுரல் மெடிசனுக்கு வந்து அவங்க ஈஸியாக பயன்படுத்துவாங்க. மோஸ்ட்லி என்னன்னா நகப்பட்டு வராங்களா எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் வர்றாங்க. நம்மளுக்கு என்னன்னா அவங்க தான் பொறுமையா இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு வரனால நம்மளுக்கு டைம் ஆகும் குணப்படுத்துறதுக்கு. மாசக்கணக்கு ஒரு சில வருஷங்கள் கூட ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியா வரீங்கன்னா எதுவுமே முடியல அப்படின்னு. நகப்பட்டு மட்டும் ஸ்டார்டிங் ஆரம்பத்திலே வரும்போது ஈஸியாக குணப்படுத்தலாம். இப்போ ஒரு 3 வாட்டி ஒருத்தர் பார்க்கும்போது நல்லா ஆரம்பத்தில் வரும்போது எந்தவித ரசாயன மருந்துகளும் எடுத்துக்க மாட்டாரு. அது வந்து உங்களுக்கு எந்தவித தாக்கத்தையும் உடம்புல ஏற்படுத்திருக்காது. உங்க உடம்புல தொந்தரவுகள் அதிகமா இருக்குதுன்னா நோய் சக்தி இருக்கு, அது வேலை செய்யுது. ஆனா ஏதோ கொஞ்சம் ஒரு சில தடங்கள் இருக்கு. அந்த தடங்கள் மட்டும் வெளிக்குது, தும்பல் வருது, நைட்ல தூக்கம் வரப்படுது, என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியாயிடும். தொந்தரவு நிறைய சொல்றாங்க. தொந்தரவு ஆனால் சார் எனக்கு இயற்கை இந்த மெடிசன்லாம் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு விருப்பம் இல்லை, இயற்கை கிடையாது, இந்த ரசாயன மருந்துகள் விருப்பம் இல்லை, நான் எடுக்காம தான் இருக்கிறேன், நான் எந்த இதுவுமே எடுக்காம இருந்தாலும் எனக்கு தொந்தரவு சீரமானது சார். அது வந்து சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு வித்தனையும் சொன்னதான் உங்களுக்கு வந்து டைஜஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஹீட் எனர்ஜி ஒருத்தர் இப்போ வந்து நம்ம வெளியில சமைக்கிறோம், அது வந்து உள்ளுக்குள்ளேயே
அந்த டைஜஸ்ட் பண்ண நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும்ல. இப்போ இதுதான் ஹீட் எனர்ஜி தருதுன்னு சொல்லியிருக்கோம். இது நெருப்போட தன்மை வந்து இதயத்தில் இருக்கு. ஸோ அப்போ ஹீட் எனர்ஜி மூலிமா உங்களுக்கு வந்து அதை பற்ற வச்சு எப்படி சொல்றது ஒரு ஜீரணம் முழுமையாக நடக்குது. அப்போ ஜீரணம் முழுமையாக நடக்கணும்னாலே நமக்கு இந்த 5 உறுப்புகளோட சப்போர்ட் இருக்கணும். சப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் யாரும் ஒருத்தரை பகச்சிக்கிட்டாலும் அது வந்து ஏதாவது ஒரு நோயாக தான் கொண்டு போய் முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த விஷயம் இப்போ நம்ம வந்து வேக வைக்காத உணவுகளை, அதுவும் வேக வைக்காத ரொம்ப கடினமான உணவுகள்னு வச்சுக்கலாமா? மென்மையான உணவுகள்னா பழங்கள் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம், அப்ரூவ் பண்ணி அவர் ஓகே இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டோம். வேக வைக்காத உணவுகளை நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ட்ரை ஆகும். நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த மனிதனுக்கு எப்படின்னா இது சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அது சாப்பிடும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்றதுன்னா ஒரு இதை நீங்க செடிக்க வைக்கிறீங்க, ஒரு சமைக்கிறீங்க. சமைக்கும் போது எப்படி சொல்றது நல்லா சமைச்சோன்னா நீங்க சாப்பிட்றதுக்கும் பச்சை சாப்பிடும் வித்தியாசம் இல்லை. நல்லா வேக வச்சாதான் உங்களுக்கு பிரிச்சு எடுக்க முடியும். நல்லா வேக வச்சாதான் வந்து டைஜஷன் நல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், அந்த ரொம்ப திடமா இருக்கிறதுனால அந்த இதுக்கு எனர்ஜி நிறைய எடுக்கும். சூடு இதயத்துக்கு எனர்ஜி வாங்கும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா சூடாயிடும். அந்த எனர்ஜி வாங்கணும்னா நீங்க பச்சையாவே சாப்பிடுறீங்க. எவ்வளவு இது தெரியுங்களா பச்சை சாப்பிடுறது, அதுவும் திடப்பொருள் சாப்பிடுறது. அப்போ வந்து அந்த இதை செரிமானம் பண்றதுக்கு சூடு தேவை. அந்த சூடை வந்து மண்ணீரல் வந்து உருவாக்கும். அந்த மண்ணீரல் உருவாக்குறதுனால உங்களுக்கு வந்து உடம்பே சூடாயிடும். அந்த ஆல்ரெடா நீங்க தண்ணி கரெக்டா குடிச்சீங்கன்னா ஓகே ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு கான்செப்ட் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? தண்ணிங்க அது கூட நம்மளுக்கு நீங்க என்னதான் உணவை இதுவாக எடுத்துக்கணும், லிக்விட் ஃபார்ம்ல எடுக்கிறது தான் வந்து மனிதனுக்கு பிடிக்கும். லிக்விட் ஃபார்ம் எடுக்கிற நீர்த்தன்மை உள்ள உணவுகள் தான் எல்லாம் இருக்கும். நல்ல வளமான ஒரு நிலம், வயல்வெளி ஏதோ இருக்குன்னா அந்த வயல்வெளியே சூடு அதிகமான என்ன ஆகும், பயிர் கறிடும், நிலம் வறண்டு போயிருமா. நிலம் வறண்டுனா என்ன ஆகும், அங்க இருக்கிற காற்று சூடாகும். ஏன்னா இந்த சூட்டுனால சூரியன் அந்த இடத்துல பாலைவனத்துக்கு உதாரணம் எடுத்துக்கோங்க. என்ன ஆகுது, அந்த இடம் வந்து சூடாகிட்டு அந்த இடத்தையே இது பண்ணுது. அப்போ வந்து அந்த இடத்துல வறட்சி நிலவும். அப்ப அந்த நிலம் எதுக்கு வேஸ்டா போயிடும்ல. இதே தான் உடம்புல நடக்குது. அப்ப நிலத்தை வளப்படுத்துறது என்ன பண்ணணும், தண்ணி கொடுக்கணுமா, தண்ணி இருக்கணும், சூரிய ஒளி மிதமா இருக்கணும், காத்து, எல்லா விஷயமும் சேர்ந்துக்கணும். அல்டிமேட்டா இந்த வெப்பத்தை மெயின்டைன் பண்ணணும். அதனாலதான் உடம்புல சூட்டு உடம்புல ப்ராப்ளம் வரதுக்கு காரணமே அதான். இப்போ வந்து மோஸ்ட் அந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ராப்ளம் வருது கேட்டால் உடம்பு சொல்லுறாங்க. காரணம்னா அந்த உணவுல எடுக்கிறதுல, தண்ணி ஒழுங்காக குடிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறதால தான் உடம்பு சூடாக. அந்த சூட்டுனால பல்வேறு பிரச்சனைகள். இப்போ வந்து அன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தார், அவருக்கு வந்து பைல்ஸ். ஓகேங்களா? பைல்ஸ். அது பைல்ஸான காரணம்னா அவரோட ஒன்றும் பண்ணல. ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எனர்ஜி வந்து லிவரில் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ லிவர்லாம் நான் சிறுநீரகத்திலிருந்து எனர்ஜி ஏதோ ஒரு பாயிண்ட் போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தேன். ஆனால் வந்து அவரோட ஹேபிட் கேட்டேன், ஃபுட் ஹேபிட் என்னன்னா, அவர் வந்து நம்ம கூட இருக்கிறதுனால அவர் நான் எப்படி சாப்பிட்றாருலாம் பார்த்துருக்கேன். கூட இருக்கிறதா அவரோட ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஃபுட்டாக தான் எடுத்துவேன். உணவுகளில் தண்ணியும் ஒழுங்காக குடிக்க மாட்டேன். அப்போ என்ன ஆகும், உடம்பு ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிட்டு இப்போ நீங்கள் தண்ணி குடிக்காம இப்போ உணவு வாயிலிருந்து அப்படியே வயிற்றுல போயிட்டு உடலுக்கு வருதுங்களா, உடலுக்கு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தனக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். சிறுகுடல் வரும்போது சத்து உறிஞ்சி அதான் ரத்தமாக கன்வெர்ட் ஆகும். அது பெருவுடல் வர வரைக்குமே உங்களுக்கு உறிஞ்சிட்டு நீ பெருவுடல் வரும்போது சத்துக்கள் உரியும் போது நீர்த்தன்மை வேணும். நீர்த்தன்மை இல்லாதனால என்ன ஆகுதுன்னா கிட்னிட்ட கேட்டு பார்ப்போம், கிட்னிட்ட கொடுக்காது. அது வந்து ஒரு ஃபார்மா மாதிரி அந்த மலம் ஒரு இடத்துல உங்களுக்கு பயிற்சி மாதிரி